இரண்டாம் பருவம் 7ஆம் வகுப்பு தமிழ் கவிதை இன்பத் தமிழ் கல்வி. இன்பத் தமிழ் கல்விங்க தலைப்பின் கீழ் உள்ள கவிதை இயற்றியவர் யாருன்னு சொன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதியார் மீது கொண்ட அன்பினால தம் இயற்பெயரை கனக சுப்ரத்னம்தான் பாரதிதாசன் இயற்பெயர். அந்த கனக சுப்ரத்னம் இயற்பெயர் தான் என்னன்னு சொன்னா பாரதிதாசன், பாரதியுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. இவங்களுடைய இயற்பெயர் கனக ரத்தினம் கனக சுப்புரத்தினம். இவங்க என்னன்னு சொன்னா 29/4/1891 பிறந்திருக்காங்க. 29/4 நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மாச கடைசி 30ங்கும்போம்ல 29/4/1891. அதே இது இந்த 9 என்னன்னு சொன்னா 0 போடல அப்படின்னு சொன்னா 1. அப்போ 21/4/1964. நம்ம இதை 1960 இந்த 1008க்கு அடுத்து 9 அப்புறம் 1 போட்டிருக்கோம். இதை அப்படி மாத்தி போட்டா 19. இந்த 9 மாத்தி போட்டா 6, 6 4 10ன்னு கூட எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கலாம். 73 வயது வரை வாழ்ந்திருக்காங்க. பெற்றோர் பேர் கனகசபை லட்சுமி. ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவங்க. பாரதிதாசன் இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் மிகவும் சிறந்தவராக காணப்படுறாங்க. அவங்க இயற்றிய நூல்கள் என்ன? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு. இதுல கொடுத்தது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா கண்ணகி புரட்சி காப்பியத்தை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிடுவோம். கண்ணகிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அரசன்ட்ட நேர்ல சென்று புரட்சி செய்து நீதியை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சிருந்தா கண்ணகி புரட்சி காப்பியத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றினாங்கன்ட்டு. இந்த கண்ணகி புரட்சி காப்பியத்தை நடிச்சு காமிச்சு பாண்டிய மன்னன்ட்ட இருந்து பரிசு வாங்கி அழகா சிரிச்சுக்கிட்டு இசை அமுது இசையை அமுது போல பாடிக்கிட்டே என்ன செய்றாங்க, இவ்வளவு நாள் 2 பேர் கிடந்த தான் வீட்டுக்கு குடும்பத்துல விளக்கு பொருத்தி வைக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப மறக்காது. கண்ணகி புரட்சி காப்பியம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. பரிசு கிடைச்சா நம்ம சிரிப்போம். அழகின் சிரிப்பு, இசை அமுது கூடயே பாட்டும் சேர்ந்து வந்துடும். இசை அமுது, 2 வீடு, 2 கிடந்த வீடு, குடும்பத்துல விளக்கு ஏத்தி வச்சாச்சு அப்படின்ட்டு உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காங்க. அதோட இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு என்னன்னா பிசிறே இல்லாம நாடகத்தை நடிச்சு காமிச்சாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா பிசிராந்தையருங்கிறது என்ன நூலுன்னு தெரிஞ்சிருக்கும். நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. 1969 வாங்கியிருப்பாங்க. 1964 இறந்துட்டாங்க. 1/9 மாற்றிப்பட்ட 6 திரும்ப 9. இதுல அவங்களுக்கு பிசிராந்தை நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் கவிதைகளின் தொகுப்பில் இருந்து தமிழ் பேருங்கிற தலைப்பில் உள்ள பாடல் தான் நமக்கு பாடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழ் பேருங்கிறத மறக்க கூடாது. இந்த கவிதை மிக எளிமையா புரியக்கூடிய விதத்துலதான் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிருக்காங்க. கவிதை எழுதுறதுக்காக தாளையும் எழுதுகோலையும் எடுக்காங்க. எதை பற்றி எழுதுறது என சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவருடைய கருத்தை கவரக்கூடிய அளவுல காணப்படுது. என்னன்னா நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை என்ன செய்வோம், வரைவோம், எழுதுவோம்ல. அப்படி கருத்தை கவரக்கூடிய அளவுல காட்சி காணப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழருடைய இன்னல்களை தீர்க்கும் வழி ஒன்றுதான் என்ன செய்யறாங்க, கவிதையா படைச்சிருக்காங்க. அததான் நம்ம பார்க்க போறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். வானமானது எடுத்த உடனே என்னை எழுதுங்க தோற்றத்தோடு என்ன செய்த அழகா காணப்படுதான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். கழனிங்கிறது வயலை குறிக்கக்கூடிய சொல்லு. கார்முகில்ங்கும் போது மழை மேகத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. என்னன்னா மழை மேகம் திரண்டு போய் இருக்கும்பாங்கல்ல கருப்பு கலர்ல. கார்முகில்ங்கும் போது மழை மேகத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. இது என்ன செய்தான், கண்ணை கவர்ந்தக்கூடிய அளவுல என்ன செய்தான் கவிதையில இடம்பெறக்காண்டி எட்டி பார்க்குதான். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடிக்கொண்டிருக்க மயிலுக்கு நிகரான பெண்கள் எல்லாம் தங்களுடைய அன்பினை என்ன செய்றாங்களாம், கவிதையா எழுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல காணப்படுறாங்களாம். அதோட சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். சோலையில காணப்படக்கூடிய குளிர்ந்த தென்றல், அதோட என்னன்னு சொன்னா பசுமையான தோகையை விரிச்ச மயில், அன்னம், அதோட மாணிக்கம் போன்ற மாலை பொழுதுல சூரியன் மறையக்கூடிய மேற்றிசையில என்னன்னு சொன்னா
மாணிக்கம் போன்று ஒளி வீசக்கூடிய பரிதி சூரியனானது என்ன செய்தான் காட்சி தரக்கூடிய அளவுல இருக்கான். பரிதினா கதிரவன் சொல்லுவோம், சூரியன் சொல்லுவோம். பரின்னு சொன்னா குதிரையை குறிக்கக்கூடியது. பரிதிங்கும்போது கதிரவனை குறிக்கக்கூடியது. அது என்ன செய்தான் காட்சி தருதான். அதோட வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை. வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று அப்படிங்கும்போது உயர்ந்த அளவுல, வெற்பு அப்படிங்கும்போது மலையை குறிக்கக்கூடிய சொல் தான் வெற்பு. அப்போ அவங்களது உயர்வான மலை போன்று என்ன செய்தான் காணப்பட்டு என்ன வந்து எழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல காட்சி கொடுக்கணும். அதான் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும். அதே போல ஒவ்வொன்றும் அழகிய ஒவ்வொன்றும் என்ன செய்த காட்சிகள் எல்லாம் பெருந்திரளா வந்து என்ன செய்தான் தங்களை கவிதையா எழுதுமாறு கூறி செல்லுதான். இவற்றினிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். இன்னும் போது துன்பத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா காணப்படுறாங்களா? ஏன்னு சொன்னா அறியாமையினால அவங்க தூங்கி கிடக்காங்க. அதான் நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அறியாமையினால அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? உறங்கிக்கிட்டு இருக்காங்க. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அப்படிப்பட்ட அந்த காட்சியானது எனக்குள்ள ஒரு இரக்கத்தை உண்டாக்கி ஆவிங்கும்போது உயிர்ல வந்து கலந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இப்படிப்பட்ட இதை நீக்கணும் அப்படின்னு சொன்னா அனைவரும் என்ன செய்யணுமா? இன்பத் தமிழ் கல்வியை என்ன செய்யணும்? கற்றிடணும். அப்படி இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் அப்படிங்கிற நிலை எய்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிலை துன்பங்கள் நீங்கும் நிலையானது என்ன செஞ்சிரும்? காணப்படும். வாழ்வில துன்பம் நீங்கிரும். நெஞ்சில என்ன செய்யும்? தூய்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாம வீரமும் நமக்குள்ள காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அருமையான முறையில என்ன செஞ்சிருக்காங்க? எடுத்து சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருள்ல பாருங்க எத்தனிக்கும்னா முயலும் சொல்லி அர்த்தம். வெற்புனா மலை. வெற்புங்கிறத ஒரு 2 நேரம் சொல்லி பாருங்க எளிமையா இருக்கும். வெற்புனா மலை. கழனி வயல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிகர்னா சமம். பரிதினா கதிரவன். அன்னதோர்னா அப்படி ஒரு. கார்முகில் மழைமேகம் தெரிஞ்சிருக்கும். துயின்று இருந்தார்னா உறங்கி இருந்தார் அப்படின்ட்டு. வெற்புங்கிறது மலை. என்னன்னா மலை வந்து எப்பவுமே வெறுமையா இருக்காது. அதுல எல்லா வித கனிம வளங்களும் காணப்படும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. வெற்பு மலை. மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுல பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலை கூறுறாங்க. மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தாருங்கும்போது துயின்று கூட்டல் இருந்தார் அப்படின்னு சொல்லி வரும். என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். கழனி அப்படின்னா வயல். நிகருங்கும் போது சமம். பரிதி அப்படிங்கும்போது கதிரவன். முகில்னா மேகம். பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவேன்னு இருக்கு. வானம், நீரோடை, தாமரை, மலர், காடு, வயல், மேகம், மயில் இதெல்லாம் பாரதிதாசனுடைய மனதை கவர முயன்றவை. தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவையென பாரதிதாசன் குறிப்பிடுகிறார் இருக்கு. தமிழ் மொழியில நம்ம கல்வி கற்றோம்னா வாழ்வுல உள்ள துன்பங்கள் நீங்கி என்ன செய்யும்? இன்பம் பெருகும். நெஞ்சில தூய்மை உண்டாகும். மனதுல வீரம் ஏற்படும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசனுடைய கவிதைகள் தொகுப்பில் உள்ள தமிழ் பேரு என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இன்பத் தமிழ் கல்விங்கிற கவிதை தலைப்புல உள்ள பாடல் ஒன்றை வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. இதை முழுமையா நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். தேர்விலையும் கேள்விக்கேற்று சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.